ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரிப்போசிஷனில் என்னென்ன வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான ஒரு தெளிவு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்றத ஒரு சிம்பிள் ட்ரிக் மூலிமா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே, எப்போ, யார் கூட, எதில் இருந்து, எதுக்குன்னு கேள்வி வந்தால் அதற்கான ஆன்சரை ப்ரிப்போசிஷனை வச்சு தான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிப்போசிஷனில் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு, பை, ஆன், வித், ஃப்ரம். இன்னும் ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் நம்ம இன்றைக்கியான வீடியோவில் இதை பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, பை அப்படின்னா ஆல், ஆன் அப்படின்னா மேலே, வித் அப்படின்னா கூட, ஃப்ரம் அப்படின்னா இருந்து, டு அப்படின்னா இக்கு. டு அப்படின்றத இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பை. பைனா ஆல், பக்கத்தில், வழியா, இந்த இடத்துலலாம் நம்ம பை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பாருங்கள். யாரால், the story is written by me. The story is written by me. கதை என்னால் எழுதப்பட்டது. என்னால், ஆல் அப்படின்னு வருதா? ஸோ என்னால், உன்னால், அவனால், அவளால், ஆல் போட்டு யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம பை அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். The story is written by me. கதை என்னால் எழுதப்பட்டது. இன்னொன்று பக்கத்தில், சிட் பை மீ, என் பக்கத்தில் உட்காரு, என் பக்கத்தில் உட்காரு. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம பை யூஸ் பண்ணுவோம், சிட் பை மீ. ஒரு வழியா, இப்போது ஃபோன் வழியாக நான் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணேன், இல்லை பஸ் வழியாக ஒரு பார்சலை பாஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வழியான்னு சொல்லி நம்ம பேசுவோம்ல, அங்கே நம்ம பை யூஸ் பண்ணோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சென்ட் இட் பை பஸ். சென்ட் இட் பை பஸ், பஸ் வழியாக அனுப்பு. சென்ட் இட் பை பஸ், பஸ் வழியாக அனுப்பு. இன்னொன்று நம்ம பை எங்கே யூஸ் பண்ணோம்னா, டைமிங், நேரத்துக்குள்ள, அந்த பிட்வீன் த டைம் இருக்கும்ல, அந்த நேரத்துக்குள்ள. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபினிஷ் இட் பை 5 PM. 5 மணிக்குள்ளே முடி. இந்த ஒரு வேலையை நம்ம சொல்கிறோம், 5 மணிக்குள்ளே முடிச்சிரு அப்படின்னு சொல்கிற டைமுக்கு நம்ம அங்கே பை, இந்த 2 மணிக்குள்ளே முடிச்சிரு, 10 மணிக்குள்ளே முடிச்சிரு, மார்னிங் 8 மணிக்குள்ளே சாப்பிடு, இந்த மாதிரி நம்ம சொல்கிற இடத்துல பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபினிஷ் இட் பை 5 PM. 5 மணிக்குள்ளே முடி. இரண்டாவது ஆன். ஆன் நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று மேலே, இன்னொன்று அன்று. இது 2 இடத்துல நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஆன் அப்படின்றது டேபிள் மேலே ஒரு பேனா இருக்குது, டேபிள் மேலேன்னு சொல்கிறோமா. நீ என்னைக்கு ஊருக்கு வருவ, இல்லை என்னைக்கு உனக்கு பர்த்டே அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த குறிப்பிட்ட நாளை சொல்லும் போது ஆன் மண்டே, ஆன் சாட்டர்டே அந்த மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துலையும் நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம். மேலே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், புக் இஸ் ஆன் த டேபிள். புத்தகம் மேசை மேலே இருக்குது. புத்தகம் மேசை மேலே இருக்குது. புக் இஸ் ஆன் த டேபிள். அடுத்தது நாள். ஐ வில் கம் ஆன் மண்டே. நான் திங்கக்கிழமை வருவேன். ஒரு நாளை குறிப்பிட்டு நம்ம சொல்கிற போது ஐ வில் கம் ஆன் மண்டே, நான் திங்கக்கிழமை வருவேன். இது மட்டும் இல்லாமல் ஆன் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், பற்றி, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது ஆன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், வீடியோ ஆன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் பற்றிய வீடியோ, நான் போடுற வீடியோ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதை பற்றி அப்படி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ வீடியோ ஆன் இங்கிலீஷ், இங்கிலீஷ் பற்றிய வீடியோ. மூன்றாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம், வித்.
வித் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? உடன், கொண்டு, இது 2 விதமாக யூஸ் பண்ணுவோம். யார் கூட? ஐ வெண்ட் வித் மை பேபி, என் குழந்தை கூட போனேன். ஐ வெண்ட் வித் him, ஐ கோ வித் him. வித் himனா இன்னொருத்தர் கூட நம்ம போவோம்ல. நான் மார்க்கெட்டுக்கு அவன் கூட போனேன், நான் மார்க்கெட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கூட போனேன், நான் வந்து மூவி பார்க்க எங்கள் அம்மாவோட போனேன். வித் யாரோட அப்படின்னு கேட்கும்போது யார் கூட நீ போன? வித் மாம், அப்படி வித் டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. உடன், என் அம்மாவுடன், என் அப்பாவுடன். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வித் யூஸ் பண்ணுவோம். ஐ வெண்ட் வித் மை பேபி, என் குழந்தை கூட போனேன். எதை வச்சு? இந்த கொண்டுன்றதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, வித்து ஒரு விஷயத்தை எதை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்றது. கட் இட் வித் எ நைஃப், கத்தி கொண்டு வெட்டு. கட் இட் வித் எ நைஃப். ஒரு விஷயத்தை நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணுறோன்றதுக்கான இடத்துல வந்து வித்து நம்ம யூஸ் பண்ணுவோம். 4வது ஃப்ரம். ஃப்ரம் அப்படின்னா இருந்து, இடம், நேரம், இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன்னா, வேர் யூ கம் ஃப்ரம் அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்கள் வந்து ஐ கேம் ஃப்ரம் சென்னை, திருச்சி அப்படின்னு சொல்வீங்கள. ஸோ எந்த இடம்? ஐ எம் ஃப்ரம் சென்னை. அந்த இடத்துல வந்து நான் சென்னையில் இருந்து வரேன். ஐ எம் ஃப்ரம் சென்னை, நான் சென்னையில் இருந்து வரேன். ஃப்ரம்னா எங்கே இருந்து. அதே மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா நேரத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரம்னா மார்னிங் டு நைட். ஃப்ரம் மார்னிங் டு நைட், காலையில் இருந்து ராத்திரி வரை. நான் காலையில் இருந்து ராத்திரி வரை சாப்பிடாமல் இருந்தேன், இல்லை நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். ஃப்ரம் மார்னிங் டு நைட், இல்லை ஃப்ரம் எஸ்டர்டே டு டில் டேட். ஸோ எங்கேருந்து ஒரு விஷயம் தொடங்குதோ அதை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக ஃப்ரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். 5வது டு. டு வந்து 2 விதமாக யூஸ் பண்ணுறோம். இக்கு வர இடத்துல, அதாவது உனக்கு, எனக்கு, யாருக்கு, அவருக்கு, அவளுக்கு. ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து டு யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வரை, எந்த டைமில் இருந்து எந்த டைம் வரை அப்படின்ற மென்ஷன் பண்ணுறதுக்கும் நம்ம டு யூஸ் பண்ணுவோம். இடத்தை குறிக்கிறதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறத அப்படின்றத பார்க்கலாம். கோ டு ஸ்கூல், பள்ளிக்கு போ. கோ டு ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கு போ. அதே நேரத்தை மென்ஷன் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லுவோம்? 9 to 5, 9 மணியில் இருந்து 5 மணி வரை. ஒரு குறிப்பிட்ட எல்லையை சொல்லும் போது டு நம்ம யூஸ் பண்ணுவோம். 9 to 5, 6 to 8, 12 to 5 இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது 9 to 5 அது பிட்வீன் டைமை சொல்லும் போது டு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று யாருக்கு, எதுக்கு, அவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கிஃப்ட் டு மை கேர்ள் பேபி, என் பாப்பாவுக்கு கிஃப்ட். அதே நம்ம ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லுவோம்ல. டு யூ அப்படின்னா உனக்கு. ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிளான எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒருத்தருக்கு பிறந்த நாளுக்கு வந்து இங்கிலீஷில் விஷ் பண்ணுறோன்னா ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லுவோம். டு யூ அப்படின்றது உனக்கு பிறந்த நாளுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அப்போ உனக்குன்ற நம்ம மென்ஷன் பண்ணும்போது டூன்றதை வந்து டு யூ. டு யூனா உனக்கு. இந்த மாதிரியான இடத்துல வந்து டு யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஃப்ரம் யூஸ் பண்ணிட்டோமா? ஐ டாக் டு யூ வித் லவ். வித் யூஸ் பண்ணிட்டோம், டு யூஸ் பண்ணிட்டோம். ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை மீ. இந்த கதை என்னால் எழுதப்பட்டது. என்னால் அப்படின்னும் போது பை யூஸ் பண்ணிட்டோம். see you on Sunday. on அப்படின்றது வந்து ப்ரிப்போசிஷன். இங்கே வந்து ஃப்ரம், டு, வித், பை, ஆன் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் டீட்டெயிலாக இந்த ப்ரிப்போசிஷனை நீங்கள் பார்க்கணுன்னா டு வந்து எப்படிலாம் சொல்லலான்னு பாருங்கள். டு மீ அப்படின்னா எனக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் டு அப்படின்னா கு அப்படின்னு முடியும். டு மீ அப்படின்னா எனக்கு. டு அஸ் அப்படின்னா
எங்களுக்கு. டு யூ அப்படின்னா உங்களுக்கு. டு இம் அப்படின்னா அவனுக்கு. டு அர் அப்படின்னா அவளுக்கு. டு இட் அப்படின்னா அதற்கு. டு தெம் அப்படின்னா அவர்களுக்கு. அடுத்தது ஆன். ஆன் அப்படின்னா மேலே அப்படின்னு சொன்னோம்ல. ஆன் மீ என் மீது. ஆன் அஸ் எங்கள் மீது. ஆன் யூ உன் மீது. ஆன் இம் அவன் மீது. ஆன் அர் அவள் மீது. ஆன் இட் அதன் மீது. ஆன் தம் அவர்கள் மீது. இதே மாதிரி வித் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? வித் அப்படின்னா உடன். வித் மீ அப்படின்னா என்னுடன். வித் அஸ் அப்படின்னா எங்களுடன். வித் யூ அப்படின்னா உன்னுடன். வித் இம் அப்படின்னா அவனுடன். வித் ஹர் அவளுடன். வித் தட் அதுவுடன். வித் தம் அவர்களுடன். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது ஃப்ரம் அப்படின்னா இருந்து, அதாவது எதில் இருந்து எது வரைக்கு அப்படின்ற மாதிரி. ஃப்ரம் மீ அப்படின்னா என்னிடம் இருந்து. ஃப்ரம் அஸ் அப்படின்னா எங்களிடம் இருந்து. ஃப்ரம் யூ அப்படின்னா உன்னிடம் இருந்து. ஃப்ரம் இம் அப்படின்னா அவனிடம் இருந்து. ஃப்ரம் அர் அப்படின்னா அவளிடம் இருந்து. ஃப்ரம் தட் அப்படின்னா அதனிடம் இருந்து. ஃப்ரம் தெம் அவர்களிடம் இருந்து. பை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? பை ஆல் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். என்னால் உன்னால் அந்த மாதிரி இடத்துல பை யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணலாம்? பை மீ அப்படின்னா என்னால். பை அஸ் அப்படின்னா எங்களால். பை யூ அப்படின்னா உன்னால். பை இம் அவனால். பை அர் அவளால். பை இட் அதனால். பை ஊம் யாரால். பை தெம் அவர்களால். இப்போது இதற்கான யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான சின்ன சின்ன 2 வேர்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸை 1 by 1 பார்க்கலாம். டு மீ அப்படின்னா எனக்கு. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? சென்ட் திஸ் ஃபோட்டோ டு மீ. டு மீ அப்படின்னா எனக்குன்னு சொல்லிட்டேன். சென்ட் திஸ் ஃபோட்டோ டு மீ, இந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பு. டு அஸ் அப்படின்னா எங்களுக்கு. He teaches English to us. அவர் எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தந்தார். டு அஸ் அப்படின்னா எங்களுக்கு. He teaches English to us. அவர் எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தந்தார். டு யூ அப்படின்னா உனக்கு. I wrote this letter to you. இந்த லெட்டரை நான் உனக்கு எழுதினேன். டு யூ அப்படின்னா உனக்கு. I wrote this letter to you. இந்த லெட்டரை நான் உனக்கு எழுதினேன். டு him அவனுக்கு. Give my number to him. என் நம்பரை அவனுக்கு கொடு. டு him அப்படின்னா அவனுக்கு. Give my number to him. என் நம்பரை அவனுக்கு கொடு. டு her அவளுக்கு. I gifted a dress to her. நான் அவளுக்கு ட்ரெஸ் gift பண்ணேன். டு her அப்படின்னா அவளுக்கு. I gifted a dress to her. நான் அவளுக்கு ட்ரெஸ் gift பண்ணேன். டு it அதற்கு. He listened to my plan and agreed to it. He listened to my plan and agreed to it. டு இட்னா என்ன? அதற்கு. அவர் என் திட்டத்தை கேட்டு அதற்கு சம்மதித்தார். அவர் என்னோட திட்டத்தை கேட்டு சம்மதிச்சார் அதுக்கு. டு தெம் அவர்களுக்கு. த டீச்சர் எக்ஸ்பிளைன்ட் டு தெம். டீச்சர் அவர்களுக்கு விளக்கினார்.
டு தெம் அப்படின்னா அவர்களுக்கு. த டீச்சர் எக்ஸ்பிளைன்ட் டு தெம், டீச்சர் அவர்களுக்கு விளக்கினார். அடுத்தது ஆன். ஆன் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆன் மீ அப்படின்னா என் மீது. டோன்ட் டிபெண்ட் ஆன் மீ, என் மீது டிபெண்ட் பண்ணாதே. டோன்ட் டிபெண்ட் ஆன் மீ, என் மீது டிபெண்ட் பண்ணாதே. ஆன் அஸ், எங்கள் மீது. த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஆன் அஸ், பொறுப்பு எங்கள் மீது இருக்குது, எங்கள் மீது அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஆன் யூ அப்படின்னா உன் மீது. ஐ ட்ரஸ்ட் ஆன் யூ, நான் உன் மீது நம்பிக்கை வச்சுருக்கேன். ஆன் இம் அப்படின்னா அவன் மீது. த பிளேம் இஸ் ஆன் இம், தப்பு அவன் மீது இருக்குது, தப்பு அவன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆன் இம், அவன் மேலே இருக்குன்னா ஆன் இம். ஆன் அர் அப்படின்னா அவள் மீது. த டெசிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அர், ஒரு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோன்னா, ஆனால் முடிவு யார் கையில் இருக்குது, அவகிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த டெசிஷன் யார்கிட்ட இருக்குது, ஆன் அர். ஸோ அவள் மீது இருக்குன்னு சொல்லும் போது த டெசிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அர், முடிவு அவள் மீது இருக்குது. ஆன் இட், அதன் மீது. சிட் ஆன் இட், அதன் மீது உட்காரு. ஒரு சேர் இருக்குன்னா அந்த சேரையை நம்ம கை காட்டி அது மேலே உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிட் ஆன் இட், அதன் மீது உட்காரு. ஆன் தம், அவர்கள் மீது. த கம்பெனி டிபெண்ட்ஸ் ஆன் தம், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஊழியர்கள் எல்லாம் அந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தம், கம்பெனி அவர்கள் மீது டிபெண்ட் ஆகி இருக்குது. கம்பெனி எம்ப்ளாயிங்க கம்பெனி மேலே டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, கம்பெனி ஊழியர்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே அவர்களுடைய தேவைகள் இருக்குது. ஆன் தம் அப்படின்னா அவர்கள் மீது. த கம்பெனி டிபெண்ட்ஸ் ஆன் தம், கம்பெனி அவர்கள் மீது டிபெண்ட் ஆகி இருக்குது. வித், வித்துனா என்னன்னு சொன்னேன் நான், உடன். வித் மீ அப்படின்னா என்னுடன். கம் டு மார்க்கெட் வித் மீ, என்னுடன் மார்க்கெட்டுக்கு வாருங்கள். வித் மீ அப்படின்னா என்னுடன். கம் டு மார்க்கெட் வித் மீ, என்னுடன் சந்தைக்கு வாருங்கள். என் கூட கடைக்கு வா, என் கூட சாப்பிட வா. ஸோ என் கூட அப்படின்னு என்னுடன் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னுடன் அப்படின்ற இடத்துலலாம் வித் மீ அப்படின்றத யூஸ் பண்ணோம். வித் அஸ் அப்படின்னா எங்களுடன். ஷி வில் ஸ்டே வித் அஸ், அவள் எங்களுடன் தங்குவாள். வித் அஸ் அப்படின்னா எங்களுடன். ஷி வில் ஸ்டே வித் அஸ், அவள் எங்களுடன் தங்குவாள். வித் யூ, உன்னுடன். ஐ எம் ஹாப்பி வித் யூ, நான் உன்னுடன் சந்தோஷமாக இருக்கேன். வித் யூ அப்படின்னா உன்னுடன். ஐ எம் ஹாப்பி வித் யூ அப்படின்னா நான் உன்னுடன் சந்தோஷமாக இருக்கேன். வித் இம் அப்படின்னா அவனுடன். டோன்ட் ஃபைட் வித் இம், அவனுடன் சண்டை போடாதே. வித் இம் அப்படின்னா அவனுடன். டோன்ட் ஃபைட் வித் இம், அவனுடன் சண்டை போடாதே. வித் ஹர், அவளுடன். ஐ ஸ்டடீட் வித் ஹர், நான் அவளுடன் படித்தேன். அதுவே இங்கே ஐ ஸ்டடீட் வித் இம் அப்படின்னு போட்டால் நான் அவனுடன் படித்தேன் அப்படின்றது வரும். வித் தட் அப்படின்னா அதுவுடன். ஐ எம் நாட் ஹாப்பி வித் தட், அதுவுடன் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. வித் தட், அதுவுடன். ஐ எம் நாட் ஹாப்பி வித் தட், அதோட எனக்கு மகிழ்ச்சி இல்லை. வித் தம் அப்படின்னா தெம்னா அவர்கள். வித் தம்னா அவர்களுடன். ஈ ஒர்க்ஸ் வித் தம், அவன் அவர்களுடன் வேலை பார்க்கிறான். ஈ ஒர்க்ஸ் வித் தம், அவன் அவர்களுடன் வேலை பார்க்கிறான். அடுத்தது ஃப்ரம். ஃப்ரம் அப்படின்னா இருந்துன்னு அர்த்தம். ஃப்ரம் மீ அப்படின்னா என்னிடம் இருந்து. டேக் பென் ஃப்ரம் மீ, என்கிட்ட இருந்து பென் வாங்கிக்கோ, என்னிடம் இருந்து பென் வாங்கிக்கோ. ஃப்ரம் அஸ் அப்படின்னா எங்களிடம் இருந்து.
He got help from us. He got help from us. அவன் எங்களிடமிருந்து உதவி வாங்கினான். He got help from us. அவன் எங்களிடமிருந்து உதவி வாங்கினான். From you அப்படின்னா உன்னிடமிருந்து. I learned this from you. இதை நான் உன்னிடமிருந்து கற்றுக்கிட்டேன். I learned this from you. இதை நான் உன்னிடமிருந்து கற்றுக்கிட்டேன். From him அவனிடமிருந்து. I borrowed 500 rupees from him. அவனிடமிருந்து 500 ரூபாய் கடன் வாங்கினேன். I borrowed 500 rupees from him. அவனிடமிருந்து 500 ரூபாய் கடன் வாங்கினேன். From her அப்படின்னா அவளிடமிருந்து. I got this idea from her. இந்த யோசனை எனக்கு அவளிடமிருந்து கிடைத்தது. I got thisனா எனக்கு கிடைச்சது. ஐடியா அப்படின்னா யோசனை. ஃப்ரம் ஹர் அப்படின்னா அவளிடமிருந்து. இந்த யோசனை எனக்கு அவளிடமிருந்து கிடைத்தது. ஃப்ரம் தட் அதனிடமிருந்து. கீப் அவே ஃப்ரம் தட் அதனிடமிருந்து விலகி இரு. ஒரு பாய்சனஸ் ஒரு அனிமல்ஸ் இருக்குன்னா அதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இரு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ கீப் அவே ஃப்ரம் தட் அதனிடமிருந்து விலகி இரு. ஃப்ரம் தெம் அவர்களிடமிருந்து. we received gift from them. நாங்கள் அவர்களிடமிருந்து பரிசை பெற்றோம். அவர்களிடமிருந்து. we received gift from them. நாங்கள் அவர்களிடமிருந்து பரிசை பெற்றோம். லாஸ்ட் ஒன் பை. பை அப்படின்னா ஆல். பை மீ என்னால். திஸ் வாஸ் ரிட்டன் பை மீ இது என்னால் எழுதப்பட்டது. திஸ் வாஸ் ரிட்டன் பை மீ இது என்னால் எழுதப்பட்டது. பை அஸ் எங்களால். த ஒர்க் வில் பி டன் பை அஸ் வேலை எங்களால் முடிக்கப்பட்டது. த ஒர்க் வில் பி டன் பை அஸ் வேலை எங்களால் முடிக்கப்படும். பை யூ அப்படின்னா உன்னால். திஸ் கேன் பி டன் பை யூ இது உன்னால் முடியாது. திஸ் கேன் பி டன் பை யூ இது உன்னால் முடியாது. பை ஹிம் அவனால். த கார் வாஸ் ட்ரிவன் பை ஹிம் கார் அவனால் ஓட்டப்பட்டது. த கார் வாஸ் ட்ரிவன் பை ஹிம் கார் அவனால் ஓட்டப்பட்டது. பை அர் அவளால். அவளால் பாட்டு பாடப்பட்டது. அவளால் நடனம் ஆடப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல அவளால் பை அர் அப்படின்றத யூஸ் பண்ணோம். த சாங் வாஸ் சங் பை அர் பாட்டு அவளால் பாடப்பட்டது. த சாங் வாஸ் சங் பை அர் பாட்டு அவளால் பாடப்பட்டது. பை இட் அதனால். த டோர் வாஸ் ஓப்பன்ட் பை இட் கதவு அதனால் திறக்கப்பட்டது. பை இட் அதனால். த டோர் வாஸ் ஓப்பன்ட் பை இட் கதவு அதனால் திறக்கப்பட்டது. பை ஊம் யாரால். யாரால் அது நடந்துச்சு, யார் அப்படி பண்ணாங்க, யார் இதுக்கு காரணம் அப்படின்னு கேட்போம்ல. பை ஊம் வாஸ் திஸ் மேட். பை ஊம் வாஸ் திஸ் மேட் இது யாரால் செய்யப்பட்டது. பை தெம் அவர்களால். த ப்ராஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் பை தெம் ப்ராஜெக்ட் அவர்களால் முடிக்கப்பட்டது. த ப்ராஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் பை தெம் ப்ராஜெக்ட் அவர்களால் முடிக்கப்பட்டது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரிப்போசிஷனை எங்கெங்கே யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோன்றது உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 ப்ரிப்போசிஷனை வச்சு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளை க்ரியேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். Bye friends, see you next video.